வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 6 வகையான சைடிஷும் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த 6 வகையான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீளமாக இருக்கனால வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட 2 மடங்கு இருக்கணும் தக்காளி. இதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் எடுத்திங்கன்னா 400 கிராம் தக்காளி சேர்க்கணும். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோம்னா தான் தக்காளி இன்னும் நல்லா அப்படியே குழஞ்சி தொக்காட்டம் வரும். மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 5 முட்டையை வேக விட்டு 2ஆக கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த காரம் எல்லாமே முட்டையில் இறங்கட்டும். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கமகமன் மணக்க முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு இந்த வெங்காய மசாலாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும். அப்புறம் 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் வச்சுருக்கிறது இல்லை கடையில் வாங்கினது எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கி ஆறிடுச்சு. இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாம் எடுத்தாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ தக்காளி வேக வச்சுருந்த தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். இப்போ இது கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தலை கொதிச்சிருச்சு. மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாம்பார், அதுவும் பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி வேர்க்கடலை. இது வந்து வறுக்காததான், அதனால் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சு. எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினா இலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீளமாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சால்னா வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கனை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்களா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் வர மாதிரி துருவன தேங்காய். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம்.
ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் பாதி வெங்காயம் நீளமாக நறுக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தில் அரைச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு தூள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி குருமாங்கிறதுனால தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லாவே தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகிட்டே வரும். இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வைக்கிறதுக்கு மேலே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. அதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரியட்டும். இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ வெங்காயம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நறுக்கி போடுறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரினா எண்ணெய் வந்து எப்பயும் போல் ஊற்றிக்கோங்க. 4 படை வச்சுருக்கணும், 1 மாதத்துக்கு இந்த தொக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றிக்கணும். 1 கிலோ தக்காளி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. அதே சமயம் எண்ணெய் பற்றாமல் இருக்குது. அதனால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீ தக்காளிலாம் வேறு வதக்கணும். அதனால் எண்ணெய் அதிகம் தேவைப்படும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 கிலோ தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருப்பேன். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த தக்காளியில் உள்ள எண்ணெய், அதாவது தண்ணி சத்து எல்லாமே வற்றி நல்லா தொக்கு மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாதி உப்பாகவே சேர்த்துக்கோங்க, வற்றி வரும், அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம கரெக்டான அளவு உப்பு சேர்த்தோம்னா வற்றி வரும்போது உப்பு கச்சாப்பில் ஆயிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிங்கன்னா தெறிக்க ஆரம்பிக்கும். கலந்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 6 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பச்சை மிளகாயை வெங்காயம் வதக்கையிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இன்னுமே நல்லா வற்றணும். அப்படி நல்லா பெரட்டினாப்பில் தொக்கு மாதிரி வரணும். இன்னும் நல்லா வற்றட்டும். கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். ஸோ அமர்த்திடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 7 சேர்த்துருக்கேன். அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, காரத்தை பொறுத்து. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் வர மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ரொம்ப சேர்த்தோம்னா தக்காளி சட்னி மாரி ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அமர்த்திடலாம் கேஸை. ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை விட கெட்டியாக அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் தண்ணியாக. இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.